ஓகேங்களா? ஏ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஐ மீன் கிரேட்டர் தென் லெஸர் தென் அப்படிங்கிறது ஓகே. இது எது காட்டிலும் பெருசு அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த ஏரோ வந்து பார்த்துக்கோங்க. ஏரோல அந்த கிரேட்டர் தென் லெஸர் தென் அப்படிங்கிறது வந்து முக்கியமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஹாலில் மாத்திரக்கூடாது. சரியா? ஸோ இதுல வந்து பாருங்க பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து எடுத்துன்னா ஓஷன்ஸ் வந்து 97%, ஐஸ் கேப்ஸ் 2%. ஓகே. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்ல நன்னீர் ஏரியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கேப்ஸ். ஓகே. அதனாலதான் குளோபல் வார்மிங்ல ஓகே போல்ஸ் வந்து ஏன்னா அந்த போல்ஸ் நார்த்தன் போல் சதர்ன் போல் ஓகே ரெண்டு போல்ஸ்லயும் வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டர் தானே ஃப்ரோசன்லாம் இருக்கு, குறைந்து போயிருக்கு இல்லையா? ஸோ அது மெல்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா சி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தகுந்த ஃபண்டமெண்டல் லாஜிக். ஓகே. அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் சிஓபி. ஓகேவா? தட்ஸ் மீன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? சிஓபின்னு சொல்லி இது கூட அப்படியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல லிங்க் பண்ணீங்கன்னா வந்து சிஓபி 28 வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மேபி திவ்யா கிளாஸ்ல சொல்லி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஓகே. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து ரீசெண்டா வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நடந்துச்சு இல்லையா? ஸோ அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சிம்பிளா வந்து சிஓபி. ஓகே. சிஓபி 28 இப்ப நடந்துட்டு இருந்த வந்து ஒரு கான்ஃபரன்ஸ். ஓகே. சிஓபி மீன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகே. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது 28வது வந்து கான்ஃபரன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் எக்ஸ்பென்ஷன் சடனா ஞாபகம் வர மாட்டேங்குது. இது வரைக்கும் 28வது கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுல நமக்கு மிக முக்கியமானது பாரிஸ் கான்ஃபரன்ஸ். ஓகே. பாரிஸ் கான்ஃபரன்ஸ் தான் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்தாங்க. ஸோ தட் இஸ் த ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இன்னைக்கு ஃபியூச்சர்ல இந்த ஃப்ரெஷ் வாட்டருக்காக தான் இவங்க அடிச்சுக்கிறாங்க. ஓகே. மேபி வி மைட் ஹவ் நோன். ஓகே. ஃபியூச்சர் வார் வந்து தேர்ட் வேர்ல்ட் வார் வந்து ஓகே வாட்டருக்காக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர்னால தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு முறை ஒரு டாபிக்ல பேசியிருக்கோம். ஓகே. இந்த வாட்டர் ஷார்டேஜ் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கிடைக்கிறது நமக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு. பட் சால்ட் வாட்டர் இருக்கு. சால்ட் வாட்டர்ல வந்து பிரச்சனைனா தான் டீசாலினேஷன். ஓகே. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படிங்கிறது ஓகே. அது இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு ஒரு யூனிக் ஸ்டேட்டா இருக்கு. ஓகே. ஸோ அதை நம்ம ஏற்கனவே ஒரு மாதிரி கிளாஸ்ல வந்து பேசணும். ஓகே. ஸோ சென்னையில எத்தனை இருக்கு ஓகே அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அன்னைக்கு ஒரு முறை வந்து பார்த்தோம் மீண்டும் நினைக்கிறேன். ஓகே. கரண்ட் சொன்ன நினைக்கிறேன் இல்லையா? ஸோ சவுத் ஏசியாவே ஒரு மிகப்பெரிய டீசாலினேஷன் பிளான்ட் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அதுல நமக்கு அந்த டாபிக்ல நமக்கு தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் டீசாலினேஷன் பிளான்ஸ் ஓகே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே. ஏன்னா ரீசெண்ட் படிக்கும் பொழுது போட்டிருந்தாங்க சென்னையில எத்தனை இருக்கு, மீஞ்சூர், நெமிலி, ஓகே, எண்ணூர். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டாபிக். இதுல நமக்கு சயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டீங்கன்னா வந்து ஒரு 2 பாயிண்ட். ஓகே. ஸோ ஆர்ஓ ஓகே ஆஸ்மாசிஸ். ஓகே. ஆஸ்மாசிஸ் ஓகே. சவ்வூடு பரவல் தமிழ்ல வந்து அந்த சவ்வூடு பரவல். ஓகேவா? ஸோ சவ்வூடு பரவல்ங்கிறது வந்து நார்மலா ஓகே தாவரங்கள் விலங்கினங்கள் போன்றவற்றை இயல்பா நேச்சுரலி நடக்கக்கூடிய விஷயம் தான் வந்து ஆஸ்மாசிஸ். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசில வந்து ஜெனரலி ஓகே நாட் ஒன்லி டிஎன்பிசி ஓகே யூபிசி எல்லாத்துலயுமே வந்து ஒரு பாப்புலர் டாபிக் ஐ மீன் பெர்பச்சுவல் நிரந்தரமான எவர்கிரீன் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து ஆஸ்மாசிஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது. இதுல ஆஸ்மாசிஸ்ங்கிறது என்ன சொன்னா சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நார்மல் நேச்சுரல் ப்ராசஸ். ஓகே. இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேவா? இங்க எனர்ஜி தேவைப்படாது, அது செய்யறதுக்கு எனர்ஜி தேவைப்படாது. ஓகே. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாம வந்து பிரீத் பண்ணக்கூடிய ஓகே நம்ம மூச்சு காட்டுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் காத்துல இருந்து அல்வியோடை நுரையில் இருக்கக்கூடிய ஜவ்வு மூலமாக வந்து பிளட்டுக்கு போறது, பிளட்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் வந்து லங்ஸ்க்கு வருது. இது வந்து ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. அனிமல்ஸ்க்கு வந்து சொல்லலாம். பிளான்ட்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா வேர்ல இருக்கக்கூடிய வெளியில வந்து மண்ணில் இருக்கக்கூடிய வந்து தண்ணி அகைன் பிளான்ட் உள்ள போகுதா? ஓகே. ஸோ தட் இஸ் த ப்ராசஸ். ஓகே. நேச்சுரல் ப்ராசஸ். ஓகே. இது வந்து நார்மல் ஆஸ்மாசிஸ். ஓகே. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ இதுல வந்து என்ன சொன்னேன் லோ ப்ரெஷர்ல இருந்து ஹை ப்ரெஷர் போகும். இங்க வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து மூவ் ஆகும். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ல நமக்கு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இங்க ஓகே அந்த சால்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய சால்ட் வந்து வெளியே போகுது. ஓகே. ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் வந்து பிரியணும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ப்ரெஷர் தேவை, அதுக்கு எனர்ஜி தேவை. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் வந்து. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். இது கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்றதுனால நம்ம இந்த டாபிக் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
நீங்க ஒவ்வொரு டாபிக் இந்த மாதிரி நம்ம வந்து பாக்குறது எல்லாத்தையுமே கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணிட்டு போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம். ஓகே, தென் பிரிசிபிடேஷன். ஓகே, பிரிசிபிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மழை. ஓகே, மழை எந்த வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வருது அப்படிங்கிறத வந்து கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ஸ்னோஃபால். ஓகே, கிறிஸ்டல். ஓகே, படிக வடிவில். ஓகே, நீரா வரும். ஓகே, படிகள் கிறிஸ்டலா வரலாம், சாலிடா வரலாம். ஓகே, திடப்பொருளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீரானது மேல இருந்து கீழே எப்படி வருதுங்கிறது வந்து டாபிக். ஓகே, ஸோ ஸ்னோங்கிறது வந்து பிளேக்ஸ். ஓகே, கிறிஸ்டல்னு சொல்லலாம் அல்லது பிளேக்ஸ். ஓகேவா? பிளேக்ஸா இருக்கும். சரியா? சோ அதனாலதான் சினிமா படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாட்டு சீன்ல பிளேக்ஸ் தூக்கி அடிப்பாங்க. நீங்க போர்ட்ஸ்ல போயிட்டு வந்து ஐஸ் கட்டி போனா வந்து பார்த்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே, செத்தான் அப்ப ஸ்பாட்லயே. ஏன்னா அது ஸ்டோன், சாலிட். ஓகேவா? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். நார்மல் வாட்டர்ங்கிறது வந்து ஓகே, தட் இஸ் அ பாயிண்ட். ஓகே, நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஹெயில் ஸ்டோன்ங்கிறது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஐஸ். தமிழ்ல சொல்றது ஆலங்கட்டி மலை. ஓகே, ஐஸ் ஐஸ் கட்டியா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐஸ் கட்டியா வந்து விழுகும். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் இது பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க, நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன்ல வந்து ரெயின்னா ஓகே திரவ வடிவில் லிக்விட் பிரிசிபிடேஷன். பிரிசிபிடேஷன் வந்து மழை பொழிவுன்னு சொல்றோம். லிக்விட் வடிவில் இருக்குது. தென் ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைனி கிறிஸ்டல்ஸ். ஓகே, ஆர் ஃபிளேக்ஸ். எஃப்எல்ஏ கேஎஸ். ஓகே, ஃபிளேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, ஸ்லீட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா சைமல்டேனியஸ் பிரிசிபிடேஷன் ஆஃப் த மிக்ஸ். ஓகே, பிரிசிபிடேஷன் ஆஃப் த மிக்சர் ஆஃப் ரெயின் அண்ட் ஸ்னோ. ஓகே, மழை பொழிவு மற்றும் ஓகே என்னாச்சு? ஓகே, மழை பொழிவு பிளஸ் ஸ்னோ ரெண்டு கலந்து வந்து வரக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே வருது ஸ்லீட்னு சொல்றோம். ஓகே, ஏக காலத்தில் மழை பொழிவும் ஓகே பனிப்பொழிவும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஒரு சிச்சுவேஷன். ஹெயிலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து சாலிட் ஸ்டேட்ல. ஓகே, மழை பொழிவு ஓகே திட வடிவில் வரக்கூடியது. ஓகே, இதுதான் நமக்கு நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்டி மழை பொழிகிறதுன்னு சொல்லிட்டு வந்து படிப்போம். இந்த டாபிக்ல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜெனரலான ஆஸ்பெக்ட், நல்ல ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்காக ஒரு பொட்டன்ஷியல் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டிபிக்கல் ஜிஎஸ் கொஸ்டின் சொல்லலாம். ஓகே, என்னன்னா இது மாதிரி ஆளுங்கட்டி மழை ஓகே ஹெயில் ஸ்டோம் நடக்கணும்னா என்ன கண்டிஷன்ஸ் வந்து தேவை? ஓகே, ஆல்வேஸ் இட் வில் டேக் பிளேஸ் இன் சம்மர். ஓகே, செம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து போடும்போது அந்த மாதிரி சமயத்துல தான் வந்து ஆளுங்கட்டி மழை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் வந்து பாருங்க. ஸோ என்ன சொன்னா வந்து ஆல்வேஸ் வந்து வார்ம் சன்னி டே. ஓகே, நல்ல வெப்பமான வெயில் காலம் சம்மர்ல தான் நடக்கும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஸ்ட்ராங் கன்வெக்டிவ் கரண்ட் மே காஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹெயில். ஓகே, அது மீன்ஸ் ஓகே மிக தீவிரமான வெப்பச்சலன ஓட்டம். ஓகே, வெப்பச்சலன சல்லு நாம ஏற்கனவே உங்க ஜெனரல் நம்ம குரூப் கிளாஸ்ல வந்து பேசியிருப்போம். ஓகே, கன்வெக்ஷன் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆஸ்பெக்ட். கீழ இருந்து ஓடுறதுக்கு அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா வந்து லைட்டனிங் ஆகி மேல வந்து போகுது. ஓகே, மேல போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆகி ஓகே குளிர்ந்து ஓகே நீராவி ஆகி ஓகே மழை பொழிகிறது. ஓகே, இதுதான் இந்த நார்மல் பொசிஷன். ஓகேங்களா? சோ மழையில வந்து 3 டைப் வந்து இருக்கு. ஓகே, 3 டைப்ஸ். ஓகேவா? சில பேருக்கு தெரியும், லேட்டா வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் த ஓரோகிராபிக் ரெயின்ஃபால். ஓகேவா? நிலத்தோற்ற மழை. நிலத்தோற்ற மழை. ஓகேவா? ஒன்னு. தென் கன்வெக்ஷனல். ஓகே, கன்வெக்ஷனல் ஓகே ரெயின்ஃபால் அல்லது வெப்பச்சலன மழை. வெப்பச்சலன மழை. ஓகேவா? வெப்பச்சலன மழை. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது ஓரோகிராபிக் ரெயின்ஃபாலுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து கேரளா. ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன் கேரளால வந்து மழை வந்து மலை மேல மோதி அந்த காத்து மேல போச்சுன்னா தட் இஸ் ஓரோகிராபிக் ரெயின்ஃபால். ஒருத்தட்ட நிலத்தோற்ற மழை. தமிழ்ல சொல்லணும்னா நிலத்தோற்ற மழை. ஓகே, சிம்பிள். அதாவது அந்த விண்டு கீழே இருக்கிற விண்டு பயங்கர வந்து பார்த்தோம் வார்ம் மாய்ச்சரா இருக்குது. வார்ம் மாய்ச்சரா இருக்குது. அது மேல போச்சுன்னா ஓகே ஒருத்தட்ட சில்னஸ் ஆகி கண்டென்ஸ் ஆகி குளிர்ந்து மழை பொழிவு வந்து கொடுக்கணும். ஓகேவா? தட் இஸ் சிம்பிள் லாஜிக். நீங்க ப்ரெஷர் குக்கர்ல எடுத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல சிம்பிளா வந்து தொடக்கத்துல வைக்கும் போது அது அப்படியே தான் வந்து அப்படியே மேல ஒரு மாதிரி சம்திங் ஒரு நாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ஆகும்போது மேல வந்து ரூஃப்ல போய் ஆகும். ஓகே, ரூஃப்ல போயிட்டு மேல போயிட்டு படும்போது கண்டென்ஸ் ஆகி டிராப்லெட் ஃபார்ம் ஆகுதா? இதான் சேம் சிம்பிள் பிரின்சிபல் ரெயின்ஃபாலுக்கான காமன் டே அப்சர்வேஷன்ல சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள். ஓகே, சோ இந்த விண்டு லதிகா ஓகே நீங்க இந்த டாபிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே, பட் உங்களுக்கு புரியுது நான் சொல்ல. ஓகே, சோ இந்த கீழே இருக்கக்கூடிய விண்ட்ஸ் எப்படி மேல போகுது, த ரேட் ஆஃப் மூவிங் எந்த ஸ்பீட்ல போகுதுங்கிறத பொறுத்துதான் இதை பிரிக்கிறாங்க. அதுலதான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன். ஓகே, ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் நிலத்தோற்ற மழை. ஓகே, சோ மேற்கத்திய வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலை மீது
கேரளால அரேபியன் சீன்னு வரக்கூடிய காற்று மேலே வந்து முட்டி, ஓகே, தென் அது மூலமா வந்து வாட் இஸ் தட் சிம்பிள், ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருந்து வரக்கூடிய காற்று இது மேல முட்டி, ஓகே, மேல போகுது, ஓகே, ரெயின்ஃபால் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து ஒன் சிம்பிள். ஓகே, ஒன் டைப். செகண்ட் கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் சொன்னோடனே நிலத்தோற்ற வெப்பச்சாரணை மாதிரி. ஓகே, இப்போ சொல்லிட்டே இருக்காங்க மழை வரும் மழை வரும் மழை வரும் சொல்லிட்டு இருக்காங்க. த பெஸ்ட் டைம். ஸோ இன்டென்சிவ் ஹீட், மாறாத ஹீட். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு சாதாரணமா வந்து ரொம்ப லைட்டான வந்து சூடுல இருக்கக்கூடிய ஒரு தட்டை நீங்க தொடுவதற்கும் குக்கர் வந்து கொதிக்குது, ஓகேவா, தெரியாம கை படுறதுக்கு அந்த படுது, கை எப்படி எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் கேஸ்ல சொன்னா ஓகே கேஷுவலா வந்து எடுத்துருவோம். செகண்ட் கேஸ்ல நீங்க வந்து பயங்கர ஹீட்ல இருக்கக்கூடிய ஒரு விரல வச்சாலும் சரி, இல்ல எலக்ட்ரிக் ஷாக் வச்சாலும் சரி, எப்படி போகும்? சல்லுன்னு. ஓகே, தட் இஸ் அ பாயிண்ட். த ரேட் ஆஃப் ஓகே மூவிங் ஆஃப் தி விண்ட். ஓகே, செங்குத்தாக ஓடக்கூடிய, ஓகே, மேலே செல்லக்கூடிய காற்றுகளுடைய வந்து வேகம் அதிகமா இருக்கும். அதான் கன்வெக்ஷன். ராபிட், ஓகே, மிக துரிதமான மேல் நோக்கிய காற்றின் இயக்கம் அப்படி நடக்கும் பொழுது கன்வெக்ஷன் கரண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? என்னைக்குமே கன்வெக்ஷன் ரெயின்ஃபால், ஓகே, என்ன சொன்னேன் தமிழ்ல வந்து வார்த்தை என்ன சொன்னா வந்து வெப்பச்சலனம். இந்த ரெயின்ஃபால் வந்துச்சுன்னா அது கூட எப்பவுமே ஒரு கிளவுட் இருக்கும். அந்த கிளவுட் பேர் தான் குமுலோ நிம்பஸ். ஓகே, குமுலோ நிம்பஸ். ஓகே, குமுலோ நிம்பஸ். ஓகே, இந்த what is that cloud வந்து பார்த்தீங்கன்னா most important. ஓகே, அந்த லைட் ஆஃப் இந்த விஷயம். ஓகே, குமுலோ நிம்பஸ். ஓகே, கிளவுட் நிறைய இருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இந்த குமுலோ நிம்பஸ் வந்து எது கூட இருக்குன்னா இதை நம்ம தமிழ்ல சொன்னோம் அரக்கா மாதிரி இருக்கும். ஓகேவா, அரக்கன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. காலிஃபிளவர் ஷேப். இந்த மற்ற லைட்ல போடுறீங்க இருக்கு. இல்ல, ஓகே தானே? நோ இஷ்யூ தான். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? வேற இல்ல, காலிஃபிளவர் ஷேப். ஓகே, காலிஃபிளவர் ஷேப்ல இருக்கும். ஓகேவா, அரக்கா மாதிரி இருக்கும். ஓகேவா, பயங்கர கருப்பா இருக்கும். ஓகே, சோ அது வந்தாவே வந்து டெஃபினட்டா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கிளவுட் எப்பவுமே இந்த கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் தான் இருக்கும். தட் இஸ் ஒன் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது டைப், இந்த ரெயின்ஃபால்ல மூணாவது டைப் எடுத்துட்டீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா வாட் இஸ் தட் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஓகே, சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஓகே, தமிழ்ல சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஓகே, அல்லது ஃப்ராண்டல் ரெயின்ஃபால். ஓகே, சோ என்னது சூறாவளி மழைப்பொழிவு அல்லது முகப்பு. ஓகே, முகப்பு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இது வந்து இங்கதான் வந்து நம்ம நார்மல். நம்ம இப்போ சென்னையில எடுத்துன்னா சூறாவளி வருது இல்லையா? சூறாவளியில் வரும்பொழுது ஓகே ஒரு கோல்டு விண்டு ஹாட் விண்ட் வரும் பொழுது, ஸோ ஹாட் விண்ட் வந்து கோல்டு விண்ட் மேல ஏறி ஜம்ப் ஆகி போகுது. ஓகே, சிம்பிள் பாயிண்ட். இந்த சின்ன வயசுல இந்த விளையாடுவாங்க இல்லையா, ஒருத்தர் குனிஞ்சிட்டு இருப்பாரு, ஓடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜம்ப் கொடுப்பாரு, வந்து மேல போவாரு. ஓகே, சேம் எக்ஸாம்பிள் நாம வச்சுக்கீங்கன்னா தட் இஸ் ஓகே சைக்ளோனிக் ரெயின்ஃபால், ஃப்ராண்டல் ரெயின்ஃபால். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், டைப்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷன் தான் இப்ப நம்ம பார்த்தது. ஓகேவா, இந்த 3 கிளியர் ஆயிடுச்சா நமக்கு ஒட்டுமொத்தமா? ஓகே, சோ அதனால இந்த இடி புயல் தண்டர்ஸ்டார்ம், ஓகே, வருது, ஆலங்கட்டி மலை அந்த குமுலோ நிம்பஸுக்கு முக்கியமானது. இதுல இன்னொரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டொர்னாடோ. ஓகே, டொர்னாடோ டொர்னாடோ. ஓகே, சோ இது வந்து உலகத்திலேயே வந்து யூஎஸ்ஏல ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இந்தியாவில வந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட், ஓகே, பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், இந்த 3 ஸ்டேட்ல வந்து டொர்னாடோ வந்து காமனா நடக்கும். ஒரிசா ஆஃப்கோர்ஸ், ஒரிசா. ஓகேங்களா? சோ இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டாபிக் ஒரு முக்கியமானது. ஓகே, இது டொர்னாடோ வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாக்ட்லி அதே வந்து ஸ்வில் விண்ட் தான். ஓகே, ஊர்ல வந்து பேய் காற்றுன்னு சொல்ல முடியா, பேய்காற்று. ஓகே, நம்ம ஊர்ல வந்து சும்மா நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், பிரமாண்டமா இருக்கும். சும்மா அப்படி சுத்தி போகும்போது எல்லாத்தையும் மரம் இறங்க எல்லாத்தையும் போட்டு போயிடும். ஓகே, அதான் சொன்ன வந்து பீகார் கூட கிடையாது, ஜார்க்கண்ட், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால். பீகார் கூட கிடையாது. பீகார்னா வந்து அந்த சதர்ன் பார்ட் ஆஃப் பீகார். பட் எனியா மெயின்லி டு சே ஓகே ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் மேக்ஸிமம் இப்போ ஒரு 15 or 20 டேஸ்க்கு முன்னாடி சிலிகுரி, ஓகே, நார்த்தன் பெங்கால்ல டொர்னாடோ நடந்தது. ஓகே, சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது கூட லிங்க் பண்ணிட்டு போதுமானது. ஓகேவா? சோ தட் இஸ் தி ஒன் ஆஸ்பெக்ட். ஓகே, கிளியரா? ஓகே, பாருங்க நம்ம 2 क्वेश्चन தான் போயிருக்கோம். ஓகே,
அந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட்ஸ் வந்து பார்த்தோம்னா கிளவுட்ஸ்ல வந்து எடுத்துட்டீங்கன்னா நம்ம 3 கிளவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமானது. ஒண்ணு இட் இஸ் த ஹையஸ்ட், ஓகே, மிக உயரத்தில் இருக்கக்கூடிய வந்து கிளவுட் என்னன்னு கேட்டோம்னா சிர்ரஸ் டைப். ஓகே, சிர்ரஸ். ஓகே, சிர்ரஸ் வகை, சிர்ரஸ் வகை மேகங்கள். ஓகே, ரொம்ப ஹைட்டா, ஓகே, உயரத்தின் அடிப்படையில் கிளவுட்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. அந்த வகையில மிக உயரமா இருக்கக்கூடிய மேகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா சிர்ரஸ். ஓகே, அது ஒரு கொஸ்டின். ஓகே, இன்னொன்னு வந்து சொல்லலாம். ஓகே, எந்த மேகங்களுடைய வருகை சூறாவளியுடைய வருகையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கலாம். ஓகேங்களா, விச் கிளவுட் இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் த அரைவல் ஆஃப் சைக்ளோன் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ அதுவும் வந்து இதுதான் இருக்கும். இந்த சிரஸ் தான் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, குமுலோ நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடி புயல், டொர்னாடோ, ஓகே, ஹெயில் ஸ்டோம், ஓகேவா, கன்வெக்ஷன் ரெயின்ஃபால், இத்துடன் தொடர்புடைய போடத்தட்ட கிளவுட் என்னன்னு கேட்டாங்கன்னா குமுலோ நிம்பஸ். இது நார்மல் நிம்பஸ் வந்து ரெயின் கிளவுட், ஒரே வார்த்தை ரெயின் கிளவுட். இது தண்டர் கிளவுட். இதுக்கு பேர் என்ன சொன்னா தண்டர் கிளவுட். தண்டர் கிளவுட் இடி புயல் தொட்டு வந்து பேய் மலைன்னு சொல்றாங்க இல்லையா, பேய் மலைன்னா வந்து தண்டஸ்டம் இருந்தால பேய் மலை வந்து இருக்கும். ஓகேங்களா, இடிக்கும், ஓகே, மின்னல் அடிக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரி. நிம்பஸ் வந்து நார்மல். ஓகே, ரெயின். ஓகே, நிம்பஸ் ஓகேங்களா, ரெயின் கிளவுட் தான். ஓகேங்களா, ரெயினுக்கும் இடி, ஓகே, பேய் மலைக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ். ஓகே, கிளியர். ஓகே, இந்த மேகங்கள் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஓகே ஒரு வார்த்தை, ஓகே, ஜெனரலா காலகாலமா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து ஆர்டிபிஷியல் ரெயின்ஃபால், தட் இஸ் தி ஓகே செயற்கை மழைப்பொழிவு. ஓகே, செயற்கை மழைப்பொழிவுல வந்து நமக்கு என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து ஒரு கொஸ்டின். ஓகே, அதுல ஜெனரலா எடுத்தோம்னா ட்ரை ஐஸ், திட ஐஸ் கட்டி, அல்லது வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, திட கார்பன் டை ஆக்சைடு ஆர் சாலிட், ஓகே, ட்ரை ஐஸ். ஓகே, ஒன்னு. அப்புறம் சில்வர் அயோடைடு, சால்ட் பவுடர், உப்பு துகள். இந்த 3 யூஸ் பண்ணும் போது ஓகே அந்த உடத்தட்ட செதறி இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து கண்டென்ஸ் ஆகி குளிர்ந்து மழைப்பொழிவு கொடுக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். கிளியரா? ஓகே, ரைட். பாருங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா, புரியுது சொல்றது. நார்மலா உங்களுக்கு பாருங்க, சேச்சுரேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேச்சுரேஷன் கீழே வந்து ஆகும். ஓகே, பூரித நிலை அடைதல், கீழே இருக்க மண்ணை வந்து பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஆகும். அப்பதான் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து மேல வரும். ஓகேவா, சேச்சுரேஷன் கீழே இருந்தா வரும். ஓகேவா, சேச்சுரேஷன் பூரித நிலை அடைதல்ங்கிறது கீழே இருந்தா வரும். ஓகே, சோ தட் இஸ் ஒன் சிம்பிள் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகே, சோ தட் இஸ் திங். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பண்ணா உடனே ஓகே, இது வந்து நார்மல் ஃபேக்சுவல் கொஸ்டின். ஓகேங்களா, இது அப்படியே இப்படியும் கேட்கலாம். இதை சைஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து டி. ஓகே, இதை இப்படியும் கேட்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்து போட்டு அப்படியும் கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, சோ அந்த பார்ட்டிகல் சைஸ். ஓகே, நீங்க நார்மலா நார்மல் ரெயின்ஃபால் இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா போட்டு சில நேரத்தில் மூஞ்சில முகத்துல வந்து அடிக்கும் பாருங்க. ஸோ பார்ட்டிகல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிராப்லெட்ஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஒரு பாயிண்ட். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகேங்களா, ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ஐடென்டிட்டி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன கொஸ்டின் இது? ஓகே, ஃபாஸ்ட். ஓகே, ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஆல் த 4 ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வந்து கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இதுல வந்து சின்ன வந்து ஐ மீன் கொஸ்டின் பேப்பர்ல சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது கரெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அது பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 6. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றேன், டிப்ரெஷன், லோ ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் கால்ட் டிப்ரெஷன் சைக்ளோன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ இன்கரெக்ட், இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் கால்ட் ஆன்டி சைக்ளோனுங்கிறது அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லோ ப்ரெஷர் லீட்ஸ் டு ஃபேர் அண்ட் ஓகே நோ. ஓகே, இது தப்பு. ஹை ப்ரெஷர் லீட்ஸ் டு விண்டி அண்ட் பிரெசிபிடேஷன். ஓகே, இது ரெண்டுமே தப்பு. லோ ப்ரெஷர் வரும்போது தான் உங்களுக்கு ஏடாகடமா சைக்ளோன் வரக்கூடியது. ஆன்டி சைக்ளோன் தான் ஒரு காம், ஓகே, அமைதியான ஒரு சூழல் நடக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஹை ப்ரெஷர் லீட்ஸ் டு விண்டி பிரெசிபிடேஷன், தட் இஸ் லோ ப்ரெஷர் தான். இந்த அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கிளியர். இதுல நம்ம சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியணும், ஆன்டி சைக்ளோன் தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சைக்ளோன் நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல எப்படி இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல எப்படி இருக்கும். ஓகேவா, தென் நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல எந்த டைரக்ஷன்ல வந்து சுத்தும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல எந்த டைரக்ஷன் சுத்தும். தென் அதே மாதிரி வந்து கடல் நீரோட்டங்கள். ஓகே, வடகோளத்துல எப்படி சுத்தும், தென்கோளத்துல எப்படி சுத்தும். வடகோளத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் வைஸ் சுத்தும், தென்கோளத்துல ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும். அதுக்கப்புறம் பெரல்லா. ஓகே, பெரல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ஓகே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பெரல் விதி ஓகே பெரல் விதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வடகோளத்திலும் தென்கோளத்திலும் ஓகே காற்றாகட்டும் நீரோட்டங்கள் ஆகட்டும் ஓகே அது பயணிக்கும் பொழுது எந்த டைரக்ஷன் திரும்பும் அப்படிங்கிறதா வந்து பெரல்லா அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியர் அதாவது சிம்பிளி டு சே அது எந்த போகுது நீங்க இப்படி நான் வச்சுக்கலாம் எங்க போகுதோ அது போற பக்கம் தன்னுடைய வந்து இட் வில் டர்ன் டு இட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு போற பக்கம் அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து வலது காலம் எடுத்து வச்சு போகணும்னு வச்சுக்கோங்க சிம்பிளி ஓகேங்களா. ஸோ இதை நீங்க புக்ல படிக்க இது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவா. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்ல எடுத்துட்டீங்கன்னா ஓகே இப்போ என்ன இதுக்கு நீங்க ஸ்கூல் புக்ல புக்ல வந்து பார்த்தீங்கன்னா எரி புக்ஸ்ல இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் டு சே ஓகே நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஓகே இது சதர்ன் ஹெமிஸ்பியர் ஓகேங்களா. ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியர் இப்படி போகுது ஓகே சதர்ன் ஹெமிஸ்பியர் இப்படி வருது ஓகேங்களா. சரியா நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இப்படி போகும்பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா பெரல்லா ஃபண்டமெண்டலி அது போகும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து திரும்பும்னு சொன்னேன். அப்ப ஆட்டோமேட்டிக் இது ரைட் ஹேண்ட் சைட்ல திரும்பும் ஓகேங்களா. சதர்ன் ஹெமிஸ்பியர்ல நீங்க பாருங்க இப்படி போகும்போது ஓகே இந்த பக்கம் திரும்புது நான் இப்படி ஓகே நான் இப்படி வரேன் இப்படி போகும்போது எந்த பக்கம் திரும்பும் ஓகே எகெயின் ரைட் தான். ஸோ நம்ம படிக்கிறதுக்காக வேண்டி நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இட் டர்ன் டு ரைட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல டர்ன் டு லெஃப்ட்னு படிப்போம் ஓகே. அதர்வைஸ் பேசிக் கான்செப்ட் ரைட் அதை வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போறதுக்கு தானே போறதுக்கு ரைட்ல திரும்பும் ஓகே. நீங்க இந்த பக்கம் போகும்போது இப்படி திரும்பினா உங்க சதர்ன் ஹெமிஸ்பியர்ல போகும்போது திரும்பிட்டு ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் சிம்பிள். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கலாம் நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல ரைட்ல திரும்ப சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட்ல திரும்ப எனக்கு ஓகேவா படிக்கிறவங்களுக்கு ஓகேவா. இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே. அண்ட் ஃபண்டமெண்டலி அது போற பக்கம் வலது காலம் எடுத்து வச்சுட்டு போகணும் ஞாபகம் வச்சுட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஸோ இது ஒரு முக்கியமானது ஓகே. அதே மாதிரி பெரல்லா ஐ மீன் இன்னொரு விஷயம் கோரியோலிஸ் ஃபோர்ஸ் ஓகேவா. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நமக்கு நம்ம யூபிஎஸ்சில அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வேண்டாம் ஓகே. ஸோ சிம்பிள் பாயிண்ட் ஏன் இந்த டாபிக் வந்து இன்னைக்கு வருது அப்படின்னா ஓகே கோரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஓகே கோரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கோரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஓகே எனிதிங் எது சுத்தினாலும் சரி தன்னை சுத்தி வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுங்க ஓகே கிரியேட் ஆகும். தட் இஸ் சிம்பிள் கோரியோலிஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா. சப்போஸ் நீங்க ஆக்சுவலி இப்போ வந்து கிடையாது ஐ மீன் பழைய டிவி ஷோல வந்து பாத்தீங்கன்னா சக்திமான் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துருக்கீங்க. சக்திமான் அவனு சுத்தும் போது வந்து ஒரு ஸ்பெல் விண்டு ஒரு சுத்தம் ஓகே. தட் இஸ் அதான் அவ்வளவு முடிஞ்சு போகுது. அதான் கோரியோலிஸ் ஃபோர்ஸ் எது சுத்தினாலும் சரி ஓகேங்களா. சப்போஸ் பம்பர் சுத்திட்டீங்கன்னா பம்பர் சுத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரியோலிஸ் ஃபோர்ஸ் சுத்தம் ஓகே உருவாகும் ஓகே. எர்த் ஆல்சோ ரொட்டேட்ஸ் ஓகேவா. ஸோ என்ன 1600 km/h அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் ஓகே. ஸோ தட் இஸ் கோரியோலிஸ் ஃபோர்ஸ். ஸோ கோரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஈக்வேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே லோவஸ்டா இருக்கும் போல்ஸ் நோக்கி போக போக அதிகமாக இருக்கும் ஓகேவா. இந்த கோரியோலிஸ் ஃபோர்ஸ் ஓகே ஐ மீன் அந்த போகக்கூடிய விண்டினுடைய ஓகே டைரக்ஷன் வந்து திருப்பி விடும் ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஸோ எனிதிங் ஓகே ஒன்ஸ் இது ஈக்வேட்டர் லோவஸ்ட் ஓகே போல்ஸ் போக இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுல நமக்கு என்னன்னா எனிதிங் which launched into the space okay it will be affected by the Coriolis force. அதாவது விண்ணில் வந்து ஒன்ன போட்டுட்டீங்கன்னா அந்த பொருள் மீது கோரியோலிஸ் ஃபோர்ஸ் இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து என்ன சொல்றாங்க ஈட்டி எரிதலை வந்து போட்டாலும் சரி அது கோரியோலிஸ் ஃபோர்ஸ் இட் சப்ஜெக்ட் கோரியோலிஸ் ஃபோர்ஸ் அது கோரியோலிஸ் விசைக்கு உட்படக்கூடியது ஓகேங்களா. எதுக்காக நம்ம இந்த டாபிக் பேசுனா இப்ப ரீசெண்டா நம்ம அக்னி மிசைல் வந்து பார்த்தோம் ஓகே. தென் வந்து ஓகே ராக்கெட் லான்ச்சிங் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த லிங்கோட வந்து ஓகே அஃபெக்டிங் ஃபோர்சஸ் ஓகே. அதனால லிங்க் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்குறோம் ஓகே. சப்ஜெக்ட் அதான் சொன்னேன் சப்ஜெக்ட் கூட ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணா முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் ஓகேவா. ரைட் ஓகே. அடுத்தது 7th கொஸ்டின் வந்து ஃபேக்டர்ஸ் ஃபார்ம்ஸ் ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே 1 2 3 ஓகே இது ஓவர் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராங் இது கிடையாது ஓகே. பேக் வாஷ் இதுக்கு சரியான தமிழ் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரியல சரியான வேர்டு பேக் வாஷ் ஓகே. பட் ஏன்னா பிரெயின் ட்ரெயின் அண்ட் பேக் வாஷ் வந்து ஒண்ணு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் தான் ஓகே. ஸோ பிரெயின் ட்ரெயின் ஓகே பிரெயின் ட்ரெயின்
ஓகே பிரெயின் ரைட் ஓகே ஓடசட்டு அறிவு சுரண்டல்னு சொல்லலாமா ஓகே அறிவு சுரண்டல் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஓகே நல்ல அறிவார்ந்த மக்கள் ஓகே அதாவது சிம்பிள் பாயிண்ட் ஓகே வளர்ந்து அவங்க வளரக்கூடிய ஏழை நாடுகள் இருந்து மிக சிறந்த மக்கள் ஓகே சிறப்பான வேலையை தேடி வெளிநாடுகளுக்கு போவதில் வந்து தட் இஸ் பிரெயின் ட்ரெயின். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரெயின்ஸ் யூஎஸ்கோ இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போறாங்க அது வந்து பிரெயின் ட்ரெயின் சொல்றோம் பிரெயின் ட்ரெயின் சொல்லிட்டு ஓகே அதான் இது வந்து இது எல்லாம் இது கூட அது கவர் ஆகுது ஓகே. பிரெயின் ட்ரெயின் இதுன்னா பேக் வாஷ் இது அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேவா. பேக் வாஷ்குள்ள பிரெயின் ட்ரெயின் அடங்கி போச்சுன்னு அர்த்தம் சிம்பிள் பாயிண்ட் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் எக்ஸாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறதுனால அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புல இருக்கு. ஸோ தட் ஒன் திங். ஸோ இந்த டாபிக் வரும் பொழுது நமக்கு இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப தேவை ஓகே. ஒரு ஸ்காலர் ஒரு பொருளாதார நிபுணர் ஓகேவா யார் அப்படின்னா வந்து இதுல என்னுடைய ஃபுட் நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தனியா வந்து ஃபுட் நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குன்னார் மிர்தால் ஓகே குன்னார் மிர்தால் சொல்லிட்டு ஓகே குன்னார் மிர்தால் ஓகே குன்னார் மிர்தால் ஓகே ஸ்வீடிஷ் எக்கனாமிஸ்ட் அண்ட் நோபல் பிரைஸ் வின்னர் ஓகே ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த நிபுணர் ஓகே சோசியல் சயின்டிஸ்ட் சமூக விஞ்ஞானி ஓகே சமூக அறிவியல் விஞ்ஞானி ஓகே எக்கனாமிஸ்ட் சொல்லலாம் ஓகே நோபல் பிரைஸ் வின்னர் 1968 நினைக்கிறேன் இயர் ஓகேவா இயர். இந்தியன் எக்கனாமிக்கோட ரொம்ப 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 நெருங்கி இருந்தவர் ஓகே பழைய அனைமா வந்து 2000 முன்னாடி வரைக்கும் வந்து எடுத்துட்டீங்கன்னா ஐ மீன் 1991 வரைக்குமே உங்களுக்கு அவருடைய தியரி தான் வந்து இந்தியன் எக்கானமி அண்ட் எக்கானமிக் பிளானிங்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருந்தது ஓகே. ஏன் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஏன் அந்த நச்சு விசி சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த நச்சு சுழற்சிக்குள்ள விசி சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டினா அந்த சைக்கிள் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே லோ ப்ரொடக்டிவிட்டி லோ இன்கம் ஓகே லோ சேவிங்ஸ் தென் ஓகே எகைன் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இட் குட் நாட் ப்ரொடியூஸ் ப்ராஃபிட்டபிள் இன்கம் அப்படிங்கிறதா ஓகே. நல்லா வந்து யாரும் இருக்கீங்க ஆன்லைன்ல ஷாலினி சார் ஓகே புரியலன்னா வந்து சொல்லுங்க ஓகேங்களா. ஏதாவது வேர்டிங்ஸ் தெரியலன்னா சொல்லுங்க சரியா. ஜஸ்ட் ஒரு பிரேக். என்ன சொன்னேன் குண்டாரம் தான் ஓகே. ஸோ அதனால அந்த வறுமை ஓகே என்னும் நச்சு சுழற்சியிலிருந்து இந்த வளரும் நாடுகள் ஓகே எல்லாம் ஏழை நாடுகள் விடுபடவே விடுபட முடியாதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் வந்து பிளானிங்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியன் எக்கனாமி கூட ஓகே மிக மிக நெருங்கி தொடர்புடைய எக்கனாமிஸ்ட் ஓகேங்களா. இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஓகே. தட் புக் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஏசியன் டிராமா ஓகே ஏசியன் டிராமா ஓகே ஏசியன் டிராமா. ஆக்சுவலி வந்து இவர் ஆமா புக் நேம் ஓகே புக் நேம் ஒரு சப்டைட்டில் வரும் எனக்கு டைட்டில் நேம் வந்து ஐ மீன் காசஸ் ஃபார் த பாவர்ட்டி இன் திஸ் ஓகே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத அவங்க அர்த்தம் ஓகேங்களா. அந்த வளரும் நாடுகள் அந்த ஏழை நாடுகள் ஏன் வறுமையில் இருக்கின்றது என்பதற்கான வந்து ஒரு ஒரு என்கொயரி ஓகே என்கொயரி அப்படிங்கிறதா வந்து அந்த சப்டைட்டில் ஓகேங்களா. அதான் அந்த ஆடம் ஸ்மித்துடைய வெல்த் ஆஃப் நேஷனுக்கு நிகரான புத்தகமா சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஓகே. ஆடம் ஸ்மித்துடைய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஓகே. அந்த டைட்டில் அவன் அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. என்னுடைய ஃபுட் நோட்ஸ்ல இருக்கு இந்த ஃபைல் இதுல இருக்கு. நான் அதுல எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நான் ஓகே. வி கேன் ஷேர் இட் ஆன்லைன் இதுல சாஃப்ட் காப்பியை நம்ம குரூப்ல போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த இவர் குன்னார் மிர்தால் வந்து சச் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபேக்டர்ஸ் ஹி வாஸ் வெரி மச் க்ளோஸ்லி அசோசியேட் வித் இந்தியா ஓகே அண்ட் இந்தியன் எக்கானமி ஓகே இங்க இருந்தாரு ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்து பாப்புலரான ஒரு ஆளு ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸ்கேல்ஸ் ஓகேங்களா. ஓகே ஸோ வின் ஸ்பீடு வந்து ஓகே ஓகே சிம்பிள் ஃபேக்சுவல் கொஸ்டின் வந்து 90 வந்து ஆன்சர் ஓகே. இது ஒரு ஆன்சரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் இன்னொரு கொஸ்டின் வரும் இல்லையா கீழே வருமே. இதுல நமக்கு இது நார்மல் கொஸ்டின்ஸ் தான் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். நம்ம இதை ஏற்கனவே இங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா அவங்க அந்த ப்ளஸ் டூல ஐ மீன் ஸ்கூல் புக்ல இருக்கிறத தவிர்த்து ஓகே இந்த கோச்சிங்லாம் ஒரு புத்தகம் இருக்கும் அற்புதமான புத்தகம் அதை நம்ம வந்து படிக்கலாம் ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாயிண்ட் ஓகே எனர்ஜி ரிசீவ் ஓட செட் ஓகே ஒன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம்.
ஓகே find out the true state energy received by the earth is lost by incoming radiation. ஓகேவா, lost by incoming radiation இல்ல வந்து outgoing radiation. அதாவது வந்து உள்ள ஓகே, இத சிம்பிளா என்ன சொல்லுவாங்க, ஹீட் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹீட் பட்ஜெட். ஓகே, சுருக்கமா ஓகே, ஹீட் பட்ஜெட், வெப்ப பட்ஜெட்னு சொல்லுவாங்க. உள்ள வரக்கூடிய வந்து வெப்பம், ஓகே, வெளியே போறக்கூடிய வெப்பம், ஓகே, இது ரெண்டும் வந்து ஈக்குவலா வந்து இருந்தாதான் ஓகே, நம்ம அதனால இந்த சமமா இருக்கிறதுனாலதான் இந்த எர்த்து வந்து இது ஹேபிட்டபிள் பிளானட்டா இருக்கு, வாழ தகுந்த ஒரு கிரகமாக இருப்பதற்கு காரணம் வந்து இல்ல உள் வரக்கூடிய கதிர்வீச்சு, வெளியே செல்லக்கூடிய கதிர்வீச்சு வந்து இரண்டு கிட்டத்தட்ட சமமாக வந்து வைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுடைய அட்மாஸ்பியர் ஒரு காரணம் வந்து புரியும். அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணது பாருங்க, பிரதிபலிக்கிறது. பிரதிபலிப்பதற்கு வந்து அந்த பண்புக்கு பேரு என்னன்னா அல்பிடோன்னு சொல்லுவாங்க. அல்பிடோ ஓகே, அல்பிடோ ஓகே. சோ உள்ள வரக்கூடிய சன் லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறது. ஓகேவா, ரிஃப்ளெக்ட் பண்ணி. ஏன்னா சோ இந்த போலார் ரீஜியன்ஸ் இருக்கு இல்லையா, போல்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பனி படர்ந்த மலைகள், இது எல்லாமே அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடி மாதிரி அப்படியே வெள்ளையா இருக்கிறதுனால திருப்பி அனுப்பிடுறாங்க. ஓகே, நான் அனுப்புது. ஸோ அது ஒரு உதவியில வந்து எடுத்து வந்து மாடரேட் ஹேபிட்டபிள் டெம்பரேச்சர்ல இருக்க வாழத்தகுந்த ஒரு வெப்பனைக்குள்ள இருப்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு காரணமா விலகுது. ஒன் ஆஸ்பெக்ட். இன்ஃபேக்ட் வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி யுஎஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நீங்க வந்து பார்த்துருப்பீங்களா, யூபிஎஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் இந்த பிரச்சனையை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக வரக்கூடிய ரேடியேஷனை வந்து இந்த மாதிரி அல்பிடோ மூலமா ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிளவுட்ஸ் டார்க்கா இருந்தா உள்ள இருக்கும், வெள்ளையா இருந்தா ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும். ஓகே, ஸோ கிளவுட்ஸை வந்து நல்லா ஷைனிங் பண்ணி விடுறது மூலமாக வந்து உள்ள வரக்கூடிய ரேடியேஷனை குறைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடியது. ஸோ அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பட்டு மட்டும் போவோம். இப்படியே பார்த்தோம்னா நமக்கு வந்து சீக்கிரம் போகவே முடியாது. ஓகேங்களா. ஸோ இது சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் கொஸ்டின். ஓகே, 3 பார்த்துக்கலாம். இந்த 3க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கே தான் நம்ம மாட்டிக்குவோம். ஓகேங்களா, ஈஸியாக மாட்டிக்குவோம். ஸோ பாருங்க, இதுக்கு ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி வந்து வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர் பெர் கிலோகிராம் ஆஃப் ஏர், அவ்வளோதான். ஜி ஓகே பை கிலோகிராம். ஓகேவா. ஸோ எத்தனை ஒரு கிலோகிராமுக்கு எத்தனை, ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் இட், வாட்டர் வேப்பர், கிராம்ஸ் ஆர் வெயிட். ஓகே ஓகே, செகண்ட். ஓகே, இது ரெண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோராலஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ஓகே, முழுமையான ஈரப்பதம்ங்கிறது வந்து ஓகே கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் பர் கியூபிக் மீட்டர். எக்ஸாக்ட்லி, சாரி எஸ். ஓகே, ஒரு சதுர மீட்டர் காற்றில் எவ்வளவு ஒரு சதுர மீட்டர் காற்றில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்குன்னு வந்து பார்க்க முடியுது. ஓகே, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ஓகேவா. ஏரியா ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோகிராம் வந்து அட்மாஸ்பியர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஹியூமிடிட்டி இருக்குங்கிறது வந்து தட் இஸ் ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி. போத் ஆர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் கான்செப்ட் இந்த ரெண்டுமே. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த பாயிண்ட்ல வந்து அந்த இந்த பெர்சன்டேஜ் தான் நம்ம வந்து பார்த்தோம். இது சிம்பிளிஃபைடு வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பர்சன்டேஜ். ஓகே, இது சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல இன்னொரு ஸ்பெசிபிக் டாபிக் அப்படின்னா டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது. டியூ பாயிண்ட் ஓகே, என்ன சொல்றதுன்னா தமிழ் எக்ஸாக்ட் வேர்ட் எனக்கு தெரியல. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு ஓகே, ஸோ வாட்டர்ல வந்து ஒரு பிளான்ட் மேல இருக்கக்கூடிய வந்து நீர் அதாவது இந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஓகே, critical temperature at okay a point what is the critical temperature at which water vapor in the atmosphere okay becomes a water droplet. எந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வளிமண்டலத்தில் உள்ள நீராவியானது நீர் துளியாக மாறுகிறதோ அந்த வெப்பநிலை டியூ பாயிண்ட். கிளியரா புரிஞ்சுதா சொல்றது? எந்த ஒரு வெப்பநிலைக்கு அதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க சாயந்தரம் ஐ மீன் ஓகே இல்ல மார்கழி மாசம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். மார்கழி மாசமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் இல்ல காலையிலயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து ஓகே மேல வந்து அந்த
செடிகள் மேல ஈரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா, பனி மாதிரி பனித்துளி. ஓகே, அதுதான் பனித்துளி தான், அதான் டியூ பாயிண்ட். ஓகே, சோ அது எப்ப மாறுனா வந்து அட்மாஸ்பியர்ல போதுமான அளவுக்கு ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான். ஓகேவா, இருக்கதான் செய்யும். பட் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் the vapor will turn into a water droplet, நீர் துளியா மாறும். அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தான் வந்து என்ன சொன்னா ஓகே ஒரு டியூ பாயிண்ட் சொல்றோம். ஓகேடா, ஸோ டியூ பாயிண்ட் சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கும் நமக்கு இன்செக்யூவரஸ் பிளான்ட்ல வந்து வரக்கூடியது நாம பார்த்துருக்கோம். ஓகேவா, கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே ஓகே, பரவாயில்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அது கிளியர் ஆயிடுச்சா? அப்புறம் என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ட்ரேட் வின்ஸ் வெஸ்டர்லிஸ். ஓகே, சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட், இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா, ட்ரேட் வின்ஸ் வெஸ்டர்லிஸ் பொலிசா வந்து பர்மனன்ட் வின்ஸ். ஓகே, வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணா பிரிக்கலாம். ஓகேவா, ஒன்னு பெர்மனன்ட். ஓகே, சோ அந்த பெர்மனன்ட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் பொழுது ஓகே ஓடுறது இங்க ஈக்வேட்டர்ல இருக்கக்கூடியது, தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஓடுறது ட்ரோபிக் ஆஃப் கேன்சர் ஆப்பிரிக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடியது, தென் போல்ஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா, சோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம், ட்ரேட் வின்ஸ் சொல்றோம் அல்லது வியாபார காற்றுகள்னு சொல்றோம். ஓகேவா, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லணும்னா ஓகே வெஸ்டர்லிஸ் சொல்றோம், மேற்கத்திய காற்றுகள். இது போலார் ஈஸ்டர்லிஸ், பிஇ. ஓகே, துருவ கிழக்கு காற்றுகள்னு சொல்றோம். ஓகே, போலார் ஈஸ்டர்லிஸ். ஓகே, இங்க வெஸ்டர்லிஸ். ஓகே, வெஸ்டர்லிஸ். இது வந்து ட்ரேட் வின்ஸ் அல்லது வியாபார காற்றுகள்னு சொல்றோம். ஓகே, இது பர்மனண்டா இருக்கும், பர்மனண்டா 360 நாளும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருந்ததுனால அது பேர் வந்து பர்மனன்ட் அல்லது பிளானட்டரி விண்ட்ஸ். ஓகே, கோள் காற்றுகள், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கோள் காற்றுகள். ஓகே, அல்லது நிரந்தர காற்றுகள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ண போதும். ஓகேங்களா, சோ இது ஒண்ணு. செகண்ட் கேட்டகரி வந்து சீசனல் விண்ட்ஸ். ஓகே, சீசனல் விண்ட்ஸ் தட் இஸ் த பருவ காலத்துக்கு ஏற்ற வந்து வீசக்கூடிய காற்றுகள், சீசனல் விண்ட்ஸ். ஓகே, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர் தான். ஓகே, சோ தட் இஸ் சம்மர்ல வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், விண்டர்ல நார்த் வெஸ்ட் மான்சூன். ஓகே, கோடை காலத்தில் ஓகே தென்மேற்கு பருவமழை, குளிர்காலத்தில் வடகிழக்கு பருவமழை. ஓகே, சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ். ஓகே, அது பேரு மான்சூன். மான்சூன்ங்கிற வார்த்தையை வந்து உடத்துட்டு சீசனல். ஓகே, சீசனல். ஓகே, உடத்துட்டு சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ் தான் மான்சூன். ஓகே, காலத்துக்கு பருவத்திற்கு ஏற்றாற் போன்று காற்று தன் திசையை மாற்றிக்கொள்ள கூடும். ஓகே, இந்த பண்பு குறிப்பா நாமக்கு இந்த பண்பு குறிப்பா இந்தியாவில உலகத்துல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா ஒண்ணு இந்தியன் ஓசன்ல இருக்கும். ஓகே, தென் பசிபிக் ஓசன்ல வந்து சவுத் பசிபிக் ஓசன். ஓகேவா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஜப்பான். ஓகே, சீனா ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதி. ஓகே, அந்த பகுதியில வந்து இந்த சீசன் ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ்ங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் நம்ம ஊர்ல விண்ட்ஸ். ஓகே, நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன். ஓகே, அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். இங்க வந்து சீசன் ரிவர்சல் ஆஃப் விண்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கும். உலகத்திலேயே ஒரு யூனிக் ஃபீச்சரான கிளைமேட் இந்த பாயிண்ட். சோ இது வந்து சீசன் ரிவர்சல். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் விண்ட்ஸ். ஓகே, லோக்கல் விண்ட்ஸ் தமிழ்ல வந்து தலக்காற்றுகள் சொல்லுவாங்க, தலக்காற்றுகள். ஓகேவா, சோ லோக்கல் வேர்டே சொன்ன மாதிரி லோக்கல் அங்க மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் டு சே நார்த் இந்தியா. ஓகே, நார்த் இந்தியால சம்மர்ல வந்து ஒரு விண்ட் அடிக்கும், தட் இஸ் லூ. ஓகே, லூ. ஓகே, LWO லூ. ஓகே, ஓகே, வெப்பமான தூசு காற்றுகள் அந்த பேரு லூன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல போரா, மிஸ்டல். ஓகே, சின்னூக்கு அப்படிங்கிறது நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய ராக்கி மவுண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஓகே காற்று சின்னூக்கு அப்படிங்கிறது. ஓகேவா, சோ ஹாட் விண்ட். அதாவது லோக்கல் விண்டு வந்து காமன் பொதுவா உலகத்துல. அதுல இந்தியால எது லோக்கல் விண்டுக்கு எக்ஸாம்பிளா நார்த் இந்தியால இருக்கக்கூடிய லூ வந்து சொல்லலாம். இப்பெல்லாம் வந்து இப்ப மே ஜூன் எல்லாம் இருக்குன்னா வந்து நீங்க பாக்கலாம், நல்லாவே நியூஸ்ல பாக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் ஈவன் இந்த பிளைட் ஆபரேஷன் டிஸ்டர்ப்டட். ஓகேவா, சில நேரங்கள் விமான போக்குவரத்து கூட நிறுத்திடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய வந்து டெசர்ட் மூலமா கடந்து வரும் பொழுது ஓகே அது அங்க இருந்து தான் வரும். ஓகே, வடசர்ட் வெஸ்டர்ன் சைடு தான் வரும். ஓகே, இந்த ராஜஸ்தான் டெசர்ட்டை வந்து கிராஸ் பண்ணி வரும்போது அந்த டஸ்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஓகே பார்வை மங்கி போயிடும். ஓகே, அந்த அளவுக்கு இருக்கும் டஸ்டி ஹாட் விண்ட் அப்படிங்கிறது. சோ இது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி வந்து ஹாட் விண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹாட் விண்ட்ஸ், கோல்ட் விண்ட் ரெண்டா பிரிக்கலாம். ஓகே, புரிய சொல்றது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்றேன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்னுக் அப்படிங்கிறது வந்து எடுத்தீங்கன்னா ஓகே நார்த் அமெரிக்கால ராக்கி மவுண்டன்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய CHI. ஓகே,
CHINWOK சின்னூக் அப்படிங்கிறது ராக்கி மவுண்டன்ஸ்ல வீசக்கூடிய ஹாட் விண்ட். ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து மிஸ்டல். ஓகே, மிஸ்டல் அப்படிங்கிறது வந்து ஓகே மிஸ்டல். ஓகே, ஸ்விஸ் மவுண்டன்ல ஓகே ஸ்விஸ் ஆல்ப்ஸ். ஓகே, ஆல்ப்ஸ் அதாவது ஸ்விஸ்ல பொதுவாக மெயினா வந்து பெஸ்டா வந்து சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மவுண்டன்ல வீசக்கூடிய காற்று தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிஸ்டல் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து ஹாட் விண்ட் தான். ஓகேங்களா? சோ நீங்க இப்ப ஏன் ஆகுனா சுவிட்சர்லாந்துக்கு நான் வந்து ஹனிமூன் போறேன்னு சொல்றது, ஏற்கனவே அந்த சில்னஸ் இருக்கும், பயங்கர சில்னஸ் இருக்கும். ஆனா இந்த ஹாட் விண்ட் வரும்பொழுது அந்த சில்னஸை பேலன்ஸ் பண்ணி நீங்க ஒரு பெஸ்ட் கிளைமேட் வந்து கொடுக்கும். ஓகேவா? அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். புரியுது சொல்றது? நீங்க நல்லா இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு நீங்க உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். உங்களுக்கு மேபி சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை ஏதோ ஒரு சம்மர் டைம்ல தான், சம்மர் டைம்ல ஏதோ இல்லை சம்மர் டைம்ல ஏதோ ஒரு டைம் ஒரு 2 நாள் சென்னையில ஒரு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் மாடரேட்டா இருந்தது. ஒரு யூனிக் எனக்கு வருஷம் வின்டர் வின்டர் தான் நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமா இருந்தது. அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அப்பதான் வந்து நார்த் இந்தியாவில இருக்க அந்த கோல்ட் பேஸ்ட் இம்பாக்ட்னால வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பெரும்பாலும் வந்து சென்னையில இருந்து நல்லா கவனிச்சிருந்திருப்பாங்க. அதோட இம்பாக்ட்னால தான். அது மாதிரி கிடையவே கிடையாது. அது மாதிரி இருந்ததே கிடையாது. ஒரு 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 உன்னதமான வானிலை 2 நாள் இருந்தது. அது ஹீட்டும் ரொம்ப ஹீட்டும் சொல்லிட முடியாது, ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி கிளைமேட்டை வந்து இது கொடுக்கும். ஓகேவா? சோ அது வந்து இது மிஸ்டர். ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி போரா வந்து எடுத்தீங்கன்னா, போரா வந்து பார்த்தீங்கன்னா நீ படத்துக்கு டால்மேசியன் கோஸ்ட் இருக்கு. ஹாட் விண்ட் தான். ஆமா, நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல லோக்கல் விண்ட்ல ஓகே நம்ம ஜாகிரபி நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா ஓகே இதெல்லாம் லோக்கல் விண்டு. ஓகே, எந்த இடத்துல எந்த மவுண்டெயின் மவுண்டெயின் ஓகே பெரும்பாலும் மவுண்டெயின். ஓகே, சோ எந்த மவுண்டெயின்ல இருக்கு ஓகே அப்படிங்கறது வந்து 2 பாயிண்ட். ஓகே, சோ ஹாட் ஆர் கோல்டு. ஓகே, கோல்டு தென் மவுண்டெயின்ஸ் ஆர் கண்ட்ரி. எந்த கண்ட்ரி அதோட இம்பாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டு சே இப்ப அதாச்சும் இப்ப இந்த மிஸ்டலோட இம்பாக்ட்னாலதான் உங்களுக்கு சுவிட்சர்லாந்து டூரிஸ்ட் ஸ்பாட். ஓகே, அது சின்னுக்கு இருக்கிறதுனாலதான் அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஎஸ்ல வந்து விண்டர்ல கூட சூப்பரா இருந்தாங்க, நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேனா அந்த மாதிரி அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறது. அண்டார்டிகால அவங்க பிளிஸார்ட்னு சொல்லுவாங்க. பிளிஸார்ட் BLIZZARD. ஓகே, அது மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டேப்லெட். போரா போரா வந்து பாத்தீங்கன்னா வந்து போரா வந்து ஒரு இட்டாலி. ஓகே, இட்டாலி டால்மேஷியன் கோஸ்ட். டால்மேஷியன் புரியுமா? டால்மேஷியன், எஸ் டால்மேஷியன் தான். டால்மேஷியன் கோஸ்ட், டால்மேஷியன் கடற்கரை. அங்க வந்து இத்தாலியில வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரியாட்டிக் சீல இருந்து வீசும். ஓகேங்களா? சோ தட் இஸ் நமக்கு வந்து போரா எனக்கு பட்டு நம்ம ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, அது ஹாட் விண்டா கோல்ட் விண்டா எனக்கு பட்டு எனக்கு ஞாபகம் வரல. ஓகேங்களா? எனக்கு பட்டு நான் ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த டாபிக் நீங்க நம்ம படிக்கும் போது நம்ம என்ன எப்படி பார்த்துக்கணுங்கிறதுக்கு ஒரு சீக்கிரம் பார்த்தா போதுமானது. ஓகேவா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார் ஹீட் டைரக்டா வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் யாரா இருக்கா? பவித்ரா, ராஜலட்சுமி, ஷாலினி, சோபனா, வேற யார் இருக்காங்க? மனோன்மணி இல்லையா? சரி, ரைட், ஓகே. பாருங்க, சோ இது என்ன சொன்னா வந்து டிரான்ஸ்ஃபர் ஹீட் எனர்ஜி. ஓகே, சோ ஓகே வெப்பம் எவ்வாறு கடத்தப்படுகிறது அப்படின்னு சிம்பிள் கொஸ்டின். ஓகே, 3 மெத்தட்ல வந்து போகுங்க. கண்டக்ஷன், கன்வெக்ஷன். ஓகே, கண்டக்ஷன் கடத்தல். ஓகே, வெப்ப கடத்தல். ஓகே, வெப்ப சலனம். கன்வெக்ஷன் தென் ஓகே வெப்ப கதிர்வீச்சு அது கதிர்வீசல் ரேடியேஷன். ஓகே, இந்த 3 வகையில வந்து எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். ஓகே, உலகம் ஃபுல்லா வந்து இந்த 3 வகையில தான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? அப்படி சொல்றது நீங்க ஐஸ் ஃப்ரீசருக்குள்ள கையை வச்சுட்டு போயிட்டு ஓகே திடீர்னு நான் ராக்கெட் டச் பண்றேன். ஓகே, காட் த பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷன், டச் பண்ணாதான். இல்ல ஃப்ரீசரை வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப திறந்து வச்சுட்டு அவரை கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார வச்சுட்டு வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு
அதோட இம்பாக்ட் வந்து அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த விண்ட் மூலமா ஓகே அட்மாஸ்பியர் மூலமா அந்த வந்து டெம்பரேச்சர் வந்து வரும். ஓகேங்களா? சோ இங்கே வந்து கண்டக்ஷன் நானே சொல்றேன். ஓகே, நானே நேர்ல வந்து சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து வெப்ப கடத்தல். ஓகேவா? வெப்ப கடத்தல். ஓகேவா? வெப்ப கண்டக்ஷன். செகண்ட் கேட்டகரியில வந்து அங்க விண்டு, அதாவது ஃப்ரீசர்ல இருந்து அந்த விண்டே வந்து தானா மூவ் ஆகி அது விண்டு ஃபார்ம் ஆகி அந்த விண்டு வந்து மேல படும் பொழுது தென் ஓகே அது வந்து கூல் ஆகும். ஓகே, தட் இஸ் கன்வெக்ஷன். ஓகே, வெப்பச்சலனம். ஓகேங்களா? வெப்பச்சலனம். சோ அதனால கீழே இருக்கிற விண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹீட் ஆகி மேல போகுது. ஓகே, அதனால வந்து வெப்பச்சலனம் சொல்றோம். ஓகேங்களா? வேற இதுக்கு நீங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா இன்னும் கண்டக்ஷனுக்கு என்ன சொல்லலாம்னா நீங்க தோசை கரண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ்லயே வச்சிருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ கண்டக்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெத்தடாலஜில வந்து என்னன்னா யாரும் மூவ் ஆகுறது இல்லை. இப்ப வந்து கண்டக்ஷன்ங்கிறத வந்து நாம டைரக்டா பாஸ் பண்ணோம். ஓகே, கண்டக்ஷன்ல அந்த பாடிஸ் மீடியம்னா வந்து அந்த ரெண்டு கடையில இருக்கக்கூடிய பிரிட்ஜ். ஓகேவா? அது விண்டா இருக்கலாம். ஓகே, விண்டு அல்லது கேஸா இருக்கலாம், ஏர் வாட்டரா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், இல்ல பிளாஸ்மாவா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஓகே, இது வந்து போய் கண்டக்ட் பண்ணுது. மூணாவது கேட்டகரியில இருக்கு இல்லையா ரேடியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஓகே the heat is transferred by means of okay waves. வெப்பமானது அலை வடிவத்தில் ஓகே கடத்தப்படுகிறது. ஓகே, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சன் எங்கேயோ இருக்கு. சன்ல இருக்கக்கூடிய வந்து டெம்பரேச்சர் எப்படி வந்து ஹீட்டிங் வருது. ஓகேவா? சோ பை மீன்ஸ் ஆஃப் ரேடியேஷன் தான். ரேடியேஷன் வழியா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இட் டசன்ட் ரிக்வயர் எனி மீடியம்ங்கிறது மீடியம்னா இந்த இடையில ரெண்டு புரோக்கர் வந்து எதுவும் தேவையில்லை. ஓகே, சோ வேக்யூம் ஆல்சோ ரேடியேஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். வெற்றிடத்திலும் கதிர்வீசல் நடக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்க ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து வேக்யூம் தானே, வேக்யூம் தான். சோ அங்க இருந்து வந்து வருது. புரிய சொல்றது. சோ தட் இஸ் தி ஒன் ஆஸ்பெக்ட். இந்த மூணு ஆஸ்பெக்ட்ல நம்ம ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ்ல ஜாரவி இன்ட்ரெஸ்ட் ஆனா பிசிக்ஸ் பேசிட்டு இருக்கோம். ஓகே, நான் புரிய சொல்றது. தட் இஸ் வந்து இதுதான் நான் அந்த கிளாஸ்ல வந்து சொல்லக்கூடிய நோட்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நீஸ். ஓகே, நீஸ் இது ஓடதட்டு நீஸ். ஓகே, இது வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸ். ஓகே, வாட் சைட். ஓகே, பட் இந்த மைசெல்ஃப் ஐ காட் கன்ஃபியூஸ்ட். ஓகேங்களா? விட்டு ஓகே இதுல இந்த டாபிக்ல வந்து அது நான் பார்த்துட்டு மறுபடியும் ரெக்டிஃபை பண்றேன், நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ இதுல நமக்கு ராக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ராக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்னு பேரண்ட் ராக் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வடதட்டு ஓகே இக்னீசியஸ் ராக்ஸ். ஓகே, அல்லது தீப்பாறை. ஓகே, அல்லது வெப்பப்பாறை. இத பூமிக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடிய பாறை. ஓகே, ஒண்ணு இந்த பாறை வந்து பாத்தீங்கன்னா டியூ டு what you called weathering. ஓகே, வெதரிங். ஓகே, என்ன சொல்றதுன்னா வந்து சிதைவின் மூலமாக அந்த பாறை உடைந்து ஓகே என்ன போது உடைந்து ஆறுகள், ஏரிகள், காற்று மற்றும் மற்ற காரணங்களால் எடுத்து செல்லப்பட்டு படிய வைக்கப்பட்டு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அந்த துகள் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு பாறையா மாறும். ஓகே, அந்த பாறை தான் என்ன சொல்றோம் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அல்லது ஓகே ஓடத்தட்ட படிவு பாறைன்னு சொல்றோம். ஓகேவா? படிவு பாறை. அந்த படிவு பாறை வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து படிச்சு கீழே போயிட்டே இருக்கும். ஓகே, படிச்சு கீழே போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேட்ல வந்து இப்ப வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோடு. ஓகே, நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா சில ரோடு கட் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த லேயரா இருக்கும். ஓகே, சோ அதுல வந்து ஓல்டஸ்ட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா பாட்டத்துல இருக்கும். புதுசா இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ராக் லேயரா போகும். மில்லியன்ஸ் ஆஃப் வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அந்த லோவஸ்ட் கடைசியில போட்ட வந்து கிட்டத்தட்ட எடுத்து கோருக்கே போயிடும். கோருக்கு போனோம்னா மறுபடியும் என்ன ஆகுது? உடச்சட்டு உடைக்கால் என்னது ஆஃப் பாயில் வந்து கரியாயிடுச்சு. ஆஃப் பாயில் வந்து நீங்க சூடு பண்ண வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து கம்ப்ளீட்ல கரியாயிடும். ஓகேவா? ஸோ எர்த்து கோர்னா வந்து புவியினுடைய கருப்பகுதிக்கு போகும்போது அந்த ஹீட்டின் காரணமாக அந்த பாறை அப்படி என்ன ஆகும்? ஓகே, ஒரு
சேஞ்ச் ஆயிடுது, உருமாறிய பாறையாக மாறும். தட் இஸ் த மெட்டமார்பிக் ராக்ஸ். ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் இக்னீசியஸ் ராக்ஸ். ஓகே, என்ன பாறை? தீப்பாறை. தீப்பாறை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி படிவு பாறையா மாறும். படிவு பாறை பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உருமாறிய பாறையா மாறும். உருமாறிய ஓகே மெட்டாமார்பிக் ராக்ஸா வந்து மாறும். மெட்டா META மெட்டாமார்பிசம்னாவே உருமாற்றம்னு அர்த்தம். ஓகே, மெட்டாமார்பிசம். ஓகே, டேட்போல். டேட்போல் தலைப்பிரட்டை. தலைப்பிரட்டை பின்னாடி வந்து என்னவா மாறும்? பிராகா மாறும். ஓகே, அது தட் இஸ் மெட்டமார்பிசம். ஓகே, உருமாற்றம். அதுல இருந்து அந்த வார்த்தை வந்து மெட்டாமார்பிக் ராக்ங்கிறது வந்து உருவம் மாறி போயிருது. ஓகே, சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மார்பிள். மார்பிள் பேசிக்கலி இட் இஸ் வந்து சாண்ட்ஸ்டோன். ஓகேவா? லைம்ஸ்டோன். சாரி, லைம்ஸ்டோன் பேசிக்கலி. ஓகே, எஸ் ஆமா லைம்ஸ்டோன் தான். எஸ், லைம்ஸ்டோன் தான். சுண்ணாம்பு பாறை. சுண்ணாம்பு பாறை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது புரியுதா? ஓகே, இந்த படிஞ்சு படிஞ்சு படிஞ்சீங்க பாருங்க. இப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் வருது. இது வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி படிஞ்சது அப்படியே போயிட்டே இருக்குது. சோ கீழே போக போக வந்து ஓகே டியூ டு பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர். டியூ டு பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர், வெப்பநிலை மற்றும் ஓகே அழுத்தம் காரணமாக அது மாறி போயிடும். ஓகேவா? சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் நீங்க என்ன சொல்றது, நான் எக்ஸாம் என்ன சொல்லலாம், சிம்பிள் வந்து நீங்க தக்காளி மேல வந்து பாத்தீங்கன்னா நாளை வந்து புக்கை வச்சுன்னா அது சட்னி ஆயிரும். அவ்வளவு ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? அது மாதிரி கஷ்டம் ஆயிரும். ஓகே, என்னன்னே தெரியாது. அது மாதிரி ஷேப் ஆயிரும். அந்த ஆம்லெட் பெஸ்ட் ஆம்லெட். டெம்பரேச்சர் ஆகும், டெம்பரேச்சர் மட்டும் பாக்குறோம், பட் ப்ரெஷர் ஆகும் பொழுது மாறி போயிடும். ஓகே, சோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் இந்த ராக் சைக்கிள்னு சொல்லுவோம். ஒரு பாறை எப்படி இன்னொரு பாறையா மாறி போகுது அப்படிங்கிறது நம்ம ஒரு டாபிக், முக்கியமான டாபிக். சோ இதுல வந்து நமக்கு என்ன பாயிண்ட்னா, எந்த ராக், எந்த பாறை என்னவா மாறுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த கிரானைட் அப்படிங்கிறது வந்து பசால்ட் தான் மாறும். பசால்ட்ங்கிறது ஆம்பி போலைட் மாறும். சாண்ட்ஸ்டோன் ஓகே மணற்பாறை. இதெல்லாம் நீங்க தமிழ்ல அப்படியேதான் விളിக்கணும். கிரானைட் வந்து பசால்ட் பாறையா மாறும். ஓகேவா? பசால்ட்டா மாறும். பசால்ட்ங்கிறது வந்து ஆம்பி போலைட். ஓகே, ஆம்பி போலைட்டா மாறும். ஓகே, ஒரு சமயத்துல வந்து மெட்டமார்பிக் உருமாறிய பாறையே ஒரு உருமாறிய பாறை இன்னொரு உருமாறிய பாறையா மாறலாம். புரியுது சொல்றது? ஒண்ணு வந்து அக்னி பாறை, அதான் வந்து பூமிக்கு உள்ள இருந்து வந்து எரிமலை மூலமாக வெடிச்சு வெளியாகக்கூடியதான் கண்டிப்பா ஒரிஜினல் ராக். ஓகே, பேரண்ட் ராக். சோ இது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா மாறும் பொழுது அது செடிமெண்ட்ரி ராக்கு அல்லது வந்து படிவு பாறை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மூணா மாறலாம். ஓகேவா? சோ தட் இஸ் என்ன சொல்றது, அது உருமாறிய பாறையா அல்லது மெட்டமார்பிக் ராக்கா இருக்கலாம். அல்லது இன்னொரு சைக்கிள்ல இதே வந்து பாத்தீங்கன்னா இதே 3 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக் தான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஓகே சாரி என்ன சொல்றேன், செடிமெண்ட்ரி. இங்க இந்த சைக்கிள்ல 3வது பாறையே என்னவா மாறிடுச்சு, உருமாறிய பாறையா மாறி போச்சு, மெட்டமார்பிக் ராக்கா மாறி போச்சு. இன்னொரு சைக்கிள்ல இங்கேயும் வந்து என்னன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் படிவு பாறையா தான் மாறி, அதுக்கப்புறம் 4வதுலதான் வந்து என்னது உருமாறிய பாறை அல்லது ஓகே மெட்டமார்பிக் ராக்கா வந்து மாறும். சைக்கிள் வெவ்வேறு இதுல வந்து மாறலாம். ஓகே, சிம்பிள் பாயிண்ட் புரிஞ்சு சொல்றது. சோ இது வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல எந்த பாறை என்னவா மாறுது, குறிப்பா அந்த மெட்டமார்பிக் ராக் தான் முக்கியமானது. எந்த பாறை என்னவா மாறுறது முக்கியமானது. சோ அதான் சொல்ற மாதிரி சாண்ட்ஸ்டோன்ங்கிறது வந்து குவார்ட்சைட். ஓகே, மணற்பாறை என்பது குவார்ட்சைட் மணல். ஓகே, நம்ம பளிங்கு மாதிரி ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் அந்த பாறை வந்து மாறும். ஓகேவா? சாதாரண சாண்ட்ஸ்டோன் மணற்பாறை குவார்ட்சைட்டாக மாறும். குவார்ட்சைட் ஓகே, சாதாரண மணல் தான். வெங்கச்சாங்கல் தமிழ்ல சொன்னா வெங்கச்சாங்கல்னு சொல்லுவாங்க. வேற ஊர்ல வந்து என்ன பேர் சொல்றாங்கன்னு தெரியாது. சோ மின்னும் நல்லா ஷைனிங்கா இருக்கும். அந்த அதுவா மாறும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து லைம்ஸ்டோன். ஓகே, சுண்ணாம்பு பாறை வந்து பளிங்கு பாறையாக மாறும். ஓகேவா? சோ இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இப்படிதான் கேட்பாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சீக்கிரம் போவோம், டைம் ஆயிடுச்சு. எங்கேயோ இருக்கோம் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து செகண்டரி பொல்யூட்டன். ஓகே, சோ பொல்யூட்டன் வந்து ஓகே கிருமிங்கிற வந்து மாசு பிரைமரி பொல்யூட்டன், செகண்டரி பொல்யூட்டன். முதன்மை மாசு ஓகே, இரண்டாம் படி மாசு. முதன்மை மாசு வந்து டைரக்டா ஓகேவா டைரக்ட்லி வந்து ஃபார்ம் பண்ணு. ஓகே, செகண்டரிங்கிறது
அந்த பிரைமரி வந்து வேற ஏதோ ஒரு கூட வந்து வேதிவினை புரிந்து அது உருவாக்குனா தட் இஸ் செகண்டரி பொல்யூட்டன். நான் சொல்றது புரியுதா? கிளியரா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஓகே, வெஹிக்கிள் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வருது, தட் இஸ் பிரைமரி பொல்யூட்டன். ஓகே, அதே வந்து வெளியே வரும்போது அதே வெஹிக்கிள்ல வரக்கூடிய சில கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஸ் ஆக்சைடு, ஓகே, சல்பர் டை ஆக்சைடு நிறைய வரும். ஓகே, அது டியூ டு த ரியாக்ஷன் வித் சன்லைட். ஆஃப்டர் ரியாக்டிங் வித் சன்லைட் தென் யூ வில் கிரியேட் another pollutant that is called secondary pollutant. ஓகே, அதாவது வாகனத்திலிருந்து வெளிவரக்கூடிய புகையானது சூரிய ஒளியில் வேதிவினை புரிந்த பிறகு ஒரு விளைபொருளை கொடுக்கும். அந்த பொருள் செகண்டரி பொல்யூட்டன் சொல்லலாம். செகண்டரி பொல்யூட்டன். ஓகே, இரண்டாம் படி மாசு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பேசி ஆஃப் பண்ணுறதா? ஆஃப் பண்ணுங்க. பண்ண மாட்டேன். ஓகே, சரியா? சோ நமக்கு இதுல வந்து என்னன்னா செகண்டரி பொல்யூட்டன் கிரவுண்ட் லெவல் ஓசோன். இது முக்கியமான பாயிண்ட். கிரவுண்ட் லெவல் ஓசோன் GLO. ஓகே, கிரவுண்ட் அது நிலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஓசோன். ஓகே, ஏன் கிரவுண்ட் லெவல் ஓசோன் சொன்னா, ஓகே, நமக்கு ஓசோன் ரெண்டு இடத்துல இருக்கு. ஓகே, ஒன்னு ஸ்ட்ராட்டோஸ்பியர், அட்மாஸ்பியர்ல. ஓகே, ஸ்ட்ராட்டோஸ்பியர் வளிமண்டலத்தினுடைய அடுக்குப்பகுதியில வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து ஒரு இது இருக்கு இல்லையா? அது வந்து அந்த ஓசோன் வந்து என்ன பண்ணுது, நமக்கு யூவி ரேஸ ஃபில்டர் பண்ணுது. ஓகே, புற ஊதா கதிர்களை வடிகட்டுறதுனால அது நமக்கு நல்லது பண்ணுது. ஓகேவா? சோ வேரஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து GLO கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து இட்ஸ் அ பொல்யூட்டன் சொல்றாங்க. ஓகே, சோ தட் இஸ் த ஒன். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செகண்டரி பொல்யூட்டனுக்கு வேற என்னென்ன எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, அதுல அந்த ஓசோன் வந்துருச்சு. தென் ஹைட்ரோ கார்பன். இதெல்லாம் வந்து சன்லைட்ல இருந்து, ஐ மீன் சாதாரண வெஹிக்கிள் இருந்து வெளியே வரக்கூடிய, ஓகே, வெளியே வந்து சன்லைட்ல வந்து பட்ட பிறகு மாறக்கூடிய வேதி பொருட்கள். ஓகே, அதுக்கு ஹைட்ரோ கார்பன், HC ஹைட்ரோ கார்பன்ஸ், நைட்ரஜன் ஆக்சைடு ஹைட்ரோ கார்பன்ஸ். ஓகே, ஹைட்ரோ கார்பன். ஓகே, கார்பன்கள். அப்புறம் வந்து நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஓகேவா? சோ இது எல்லாமே என்னன்னா, இது வெளியே வரக்கூடிய புகை சூரிய ஒளி படும் பொழுது இது மாறுகிறது. ஓகேவா? சோ ஓகே, இதுல சொல்ல பாருங்க, ஒரிஜினலி நைட்ரஜன் NO ஒரு நைட்ரஜன் ஆக்சைடு வருது. ஓகே, நைட்ரஜன் ஆக்சைடு வருது. வெளியில அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு சேர்ந்து நைட்ரஜன் டை ஆக்சைடா மாறுது. நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் NO2. ஓகே, NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைட்ரஜன் டை ஆக்சைடு கூட சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னது, இதுல இருந்து HN வந்து H சேர்ந்து HNO3 மாறி போயிடும். தட் இஸ் நைட்ரிக் ஆசிடா மாறி போயிடும். புரியுதா சொல்றது? நைட்ரிக் ஆசிட். ஓகே, அதனால சோ இந்த புகையில் வரக்கூடியது நைட்ரிக் ஆசிட் வந்து கிரியேட் பண்ணும். சல்பூரிக் ஆசிட், ஓகே, கந்தக அமிலம். ஓகே, நைட்ரிக் அமிலத்தை உருவாக்கும், கந்தக அமிலத்தை உருவாக்கும். இது எல்லாமே செகண்டரி பொல்யூட்டன் தான், ஒரிஜினலா கிடையாது. ஓகேங்களா? கிளியரா நான் சொல்றது? இதெல்லாம் செகண்டரி பொல்யூட்டன் தான். ஓகே, புரியுது சொல்றது? சோ அமில மலை இது எல்லாமே செகண்டரி பொல்யூட்டன் தான். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். நமக்கு வந்து தனியா கூட வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ இந்த பொல்யூட்டன்ல வந்து பர்டிகுலர் பர்டிகுலர் மேட்டர் வந்து அந்த PPM பர்டிகுலர் மேட்டர் அந்த தூசு. ஓகே, PPM சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன். அந்த பர்டிகுலர் மேட்டர் வந்து அது வந்து தூசு. இந்த தூசு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குங்கிறது அதான் அது வந்து பாத்தீங்கன்னா PPM சொல்லுவாங்க. PPM. ஓகே, பர்டிகுலர் மேட்டர் பெர் மில்லியன். PPM இதுதான் அளவுகோல். ஃபார் எக்ஸாம்பிள் சே நீங்க டி நகர் போனீங்கன்னு வச்சுக்கலாம். டி நகர் அங்கதான் சரி இண்டிகேட்டர் போட்டுருக்காங்க. ஓகே, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகே, அங்கங்க போட்டிருப்பாங்க வந்து அதுல என்ன லெவல் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல PPM சொல்லுவாங்க. காட்டில் எந்த அளவுக்கு தூசி பொருட்கள் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து அந்த PPM அதுக்கான அளவுகோல் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் தான் PPM. ஓகே, மில்லியன் பெர் மில்லியன். ஓகே, இது அளவுகோல். இதை அளப்பதற்கு PMஐ அளப்பதற்கான, ஓகே, தூசு பொருளை அளப்பதற்கான அளவுகோல் தான் PPM. ஓகே, சோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 17 தான் போயிட்டு இருக்கோம். மொத்தம் எத்தனை பர்சன்ட் இருக்கிறோம்?
ஓகே சீக்கிரம் போவோம். ஓகே ஸோ இந்த இது இது ஃபேக்சுவல் கொஸ்டின் ஒன்றும் தேவையில்லை. ஓகேவா, ஆன்சர் இது போயிடலாம், டேரக்டா வந்து போயிடலாம். ஓகேவா, நம்ம எதுக்கு எக்ஸ்பிளேஷன் தேவைப்படுமோ அது போட்டு வந்து பார்த்துக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் இந்த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. ஓகே, நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன் நீர் கசிந்து நீராவி போக்கு. தமிழ்ல வந்து நீராவி போக்கு. வார்த்தைகள் வெவ்வேறு காலந்தோறும் மாறிட்டு இருக்குது. நீராவி போக்கு, நீராவி போக்கு. ஓகேங்களா, தென் 19 வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 19க்கு டெல்லி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகே 20க்கு என்ன ஆன்சர்? ஓகே, குளோபல் கிளைமேட் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெர்மன் வாட்ச். ஓகே, இது ஃபேக்சுவல். ஓகேவா, இதுல நமக்கு வந்து யுஎன்டிபி உலக மேம்பாட்டு திட்டம். ஓகே, தென் WHO அல்லது வந்து IMF உலக நிதி மையம், சர்வதேச நிதி மையம், அப்புறம் வந்து வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி. ஓகே, தென் யுனிசெஃப், யுனெஸ்கோ, இது வெளியிடக்கூடிய அறிக்கைகளுடைய பெயர் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து இருக்குங்க, அது யுஎன்டிபி வந்து பப்ளிஷ் பண்ணுது. ஓகே, மனித வள குறியீடு குறித்த அறிக்கை. ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், மனித வள குறியீடு அறிக்கை யார் வந்து பப்ளிஷ் பண்றாங்க, யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நீங்க படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து திவ்யா சொன்னாங்க மாதிரி எனக்கு ஞாபகம். ஓகே, நீங்க இங்க ஒரு ஈடுபாடாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, சரி ரைட் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுல ஓடத்துக்கு என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன்சர் ஏ. செகண்ட் என்ன, சடன் ரைஸ் இன் சீ வாட்டர் டியூ டு ட்ராபிக்கல் ஸ்டார்ம் சர்ஜ். ஓகே, இந்த சடன் ரைஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சைக்ளோனிக் ஸ்டார்ம் ஹை பிரஷர் இல்ல, இது லோ பிரஷர் தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு லோ பிரஷர், ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்மண்டலத்தை நோக்கி தான் வந்து சூறாவளி ஃபார்ம் ஆகும். அதனால வந்து பார்த்தா இது தப்பு. ஓகே, என்னது கடல் எழுச்சி, கடல் வந்து கடல் கொந்தளிப்புன்னு சொல்றாங்க, நாம கடல் கொந்தளிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அது கடல் கொந்தளிப்புங்கிறது வந்து நார்மலா வந்து ட்ரோபிக்கல் சைக்ளோன் கூட வந்து நடக்கும். ஓகே, ஐநோட சூறாவளியோட வந்து வரக்கூடியதா கடல் கொந்தளிப்பு. நீங்க அப்பப்போ நியூஸ்ல சொல்லுவாங்க கடல் கொந்தளிப்பின் காரணமாக ஓகே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் வந்து ஒன். நீங்க சைக்கிள் வரதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இந்த வார்த்தையை அது எக்ஸாக்ட்லி வந்து வரும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் கிளியர், அது ஒரு கரெக்ட். ஸ்டோம் சர்ஜ் இஸ் காமன் இன் ரீஜன் ஆஃப் டீப் கோஸ்ட். அது ஆழ்கடல் பகுதியில வந்து ஸ்டோம் சர்ஜ் இருக்காது. ஓகே, கடற்கரையோர பகுதியில் தான் ஸ்டோம் சர்ஜ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஓகே, தட் இஸ் ஸோ என்ன சொல்ற இன்கரெக்ட், அது ராங் ஸ்டேட்மெண்ட். வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இஸ் லெஸ் வெல்னரபிள். அதாவது மேற்கு கடற்கரையில் இந்த கடல் கொந்தளிப்பு குறைவாக இருக்கும், கிழக்கு கடற்கரையில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, அது இயல்பு தான். ஈஸ்ட்ல தான் அதிகமா இருக்கும். ஓகே, வெஸ்ட்ல வந்து அந்த கடல் கொந்தளிப்பு வந்து இருக்காது. ஓகேங்களா, ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்னது 22. ஓகே, ஸோ இது அப்படியே வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். ஃபேக்சுவலுக்கு 22க்கு வந்து டெல்லி, 23க்கு என்ன சொசைட்டி மணி. ஓகே, கேட்டாஸ்ட்ரோபி, பேரழிவு. இது பேரழிவு. ஓகே, 23க்கு 24 ஓகே, இது ஜஸ்ட் இதெல்லாம் ஃபேக்சுவல் கொஸ்டின். மக்களே இந்த ராக்ஸ் வந்து பாத்துக்கோங்க, இந்த பாறைகள் இது வந்து பாப்புலர் கேட்கறாங்க, எந்த பாறை என்ன ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. வடிவு பாறை, ஐ மீன் செடிமெண்டரி ராக்ஸ். எது செடிமெண்டரி ராக்ஸ், எது மெட்டாமார்பிக் ராக்ஸ், எது வடிவு பாறை, எது உருமாறிய பாறை. ஓகே, இது வந்து ஒரு காமனான ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் ஃபேக்சுவல் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஓகே, நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு கோடு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் இன்க்ளூசிவ். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பசால்ட், இது பசால்ட் எல்லு. ஓகேவா, ஸோ அதாவது பாறைகள் வந்து உள்ளீட்டு பாறை, வெளியீட்டு பாறை. தமிழ்ல சொன்னா உள்ளீட்டு பாறை, வெளியீட்டு பாறை. ஓகே, உள்ளீட்டு. ஓகே, உள்ளீடு பாறை, வெளியீடு பாறை. ஓகேவா, சிம்பிள் பாயிண்ட். பல்லு ஒழுங்கா வளர்ந்துருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து உதறக்குள்ளேயே இருக்கும். ஓகே, உள்ளீடு பாறை. ஓகே, ஸோ வல்கனோல இருந்து வந்து ஓகே வெளியே வரக்கூடிய லாவா பூமிக்கு வெளியே வராம உள்ளேயே இருந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ராக்ஸ், உள்ளீட்டு பாறை. அது வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த இதுல இருந்து வந்து மேபி 100 மீட்டர் கீழே இருக்கலாம், 200 மீட்டர் கீழே இருக்கலாம், சம்திங். ஒரு பல மில்லியன் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு இரோஷன்ல இந்த மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரிச்சு போன பிறகு அது தானா வெளியே வரும்.
ஓகேங்களா, தானா வெளியே வரும். அப்பர் எரோஷன், ஓகே, அரிப்பு வந்து நடக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியீட்டு பாறைங்கிறது வந்து எழுதுறதுக்குள்ள எரிமலை வெடிச்சு லாவா வந்து டைரக்டா வெளியே வந்துடும். அது வெளியீட்டு பாறை. ஓகேவா? சோ அதனுடைய கெமிக்கல் நேச்சர் வேற, உள்ள இருக்கிற கெமிக்கல் நேச்சர் வேற. ஓகே, பாயில் எக் வேற, ஆஃப் பாயில் வேற. டெம்பரேச்சரை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுது. அதான் சிம்பிள் பாயிண்ட். ஓகே, அதான் அதனுடைய கேட்டகரி தான் பிரிக்கிறாங்க. சரியா? ஓகே. So soil erosion வந்து which are the following is the type of soil erosion occur by wind. Okay, suspension. ஓகேவா? So காற்றின் மூலமாக வந்து நடக்கக்கூடிய what is that mass. ஓகே, ஐ மீன் எடுத்துட்டு அரிமானம். ஓகேவா? மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சம்மர்ல சம்டைம்ஸ் வந்து நல்லா காத்தடிக்கும் போது நீங்க வந்து கண்ணை மூடிட்டு வந்து பதினொரு வண்டி ஓட்ட முடியுமா? ஏன்? மூஞ்சில கொண்டு வந்து மண்ணை வந்து கொட்டிட்டு போகும். ஓகேவா? சோ சஸ்பென்ஷன் இஸ் ஓகே. அதுல வந்து அந்த காற்றில் வந்து மண் துகள்கள் பொதிந்து இருக்கிற சஸ்பெண்டட். ஓகேவா? சோ அது சோ இது வந்து அப்படியே ரொம்ப நேரம் அதுவே இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல போய் செடிமெண்டேஷன் ஆகும். ஓகே, படிய வைக்கும். சோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடைக்கால் எரோஷன் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட மண் இன்னொரு இடத்துல வந்து கொண்டு போய் படிய வைக்கிறாங்க. ஓகேவா? தட் இஸ் சோ இது வந்து சாயில் எரோஷன் தான். ஓகேனா? சோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஓகே, அது இந்த நமக்கு சாயில் எரோஷன் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்த்துப்போம். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் இட், இது பிளாக் சாயில், இது டைரக்ட். ஓகே, ஓகே, இது வந்து ரெட் சாயில் தான். சிறுதானியங்களுக்கு சிறந்த மண் வந்து ரெட் சாயில். ஓகேவா? சோ பிளாக் சாயில் எதுக்கு ஒரு பெஸ்ட்? காட்டன். அதனால பேரு பிளாக் காட்டன் ரெகுலர் சாயில் சொல்லுவோம். ஓகேவா? சோ தட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? புரிய சொல்லுது. பருத்திக்கு மட்டும்தான் இந்த கருப்பு மண், கரிசல் மண் அல்லது கருப்பு மண், ஓகே, அல்லது ரெகுலர் மண் வந்து பருத்திக்கு மிக சிறந்தது. ஓகேவா? வேறஸ் வேர்க்கடலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அல்லது சிறுதானியம் இதுக்கெல்லாம் வந்து சிவப்பு மண், ஓகே, செம்மண் வந்து சிறப்பா இருக்கும். ஓகே, பாயிண்ட். ஓகே, சோ இதெல்லாம் வந்து பாப்புலர் கொஸ்டின், ஃபேக்சுவல் கொஸ்டின் அப்படின்னு பார்ப்போம்.